என்று சொன்னார். அன்பானவர்களே, ஜாதி மத இன குலம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், கருப்பன் வெளுப்பன் அதல்ல. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரே ஒரு ஆற்றல். அவர் வான தூதர்களை விட சற்று சிறு படைப்பாக நம் அனைவரையுமே படைத்திருக்கின்றாரே தவிர இந்து, கிறிஸ்தவன், முஸ்லிம், சிக்கு, இசாகி, புத்தன் அன்பானவர்களே படைக்கவில்லை. மனிதன் தேடிக்கொண்டவை அவை. ஏன் விபத்தில் விழுந்து போனால் மட்டும் பிற ஜாதி இன குலத்தின் இரத்தம் தேவைப்பட்டதோ அங்கு மட்டும் சரியாக செயலாற்றும். ஆகையால் படைத்தது வான தூதர்களை விட சற்று சிறு படைப்பாக படைத்த காரணத்தால் நாம் அனைத்தும் போராட்டமான வாழ்க்கை வாழ வேண்டும். வாழ்ந்துதான் நிலை வாழ்வை பெற்று செல்வோமே தவிர மனைவிக்காக வாழ்ந்தாலோ தேடுகின்றேன் காலை முதல் மாலை வரை இரவு வரை தேடுகின்றேன், தேடியும் என் வயரும் நிறைந்ததில்லை, என் பாக்கெட்டும் நிறைந்ததில்லை, தேடிக்கொண்டே இருப்பேன். எதை தேடுவீர்கள்? அழிந்து போகும் செல்வத்தையா? விண்ணகத்தில் செல்வத்தை சேமித்து வைத்தால் அல்லவோ அங்கு திருடன் திருடவே மாட்டானே, அங்கு பூச்சிகள் அரிப்பதில்லையே, அங்கு துரு பிடிப்பதில்லையே. ஏன் நம்முடைய செல்வம் விண்ணகத்தில் தேடி நாம் சேர்ப்பதில்லை? என் பாக்கெட்டில் இருப்பது கட்டிய மனைவிக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கும் சுதந்திரமானது. அன்பானவர்களே, நான் விண்ணகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு சேர்க்கின்ற செல்வம் ஒரு படி கூட பிறருக்கு உரிமை இல்லை என்பதை நினைவுபடுத்துகின்றேன். தேடி வந்திருக்கின்றீர்கள் ஜீவ ஒளியில் என்றால் நீங்கள் இறை முத்துக்களை பெற்று செல்வதோடு மட்டுமல்லாமல் வானதூதர்களுக்கு சற்று சிறு படைப்பாக படைத்தார் என்றால் அந்த படைப்பின் ரகசியம் அதான் எபிரேயர்களே திருமுகம் 2:7 மேலும் கீழும் இருக்கின்ற நேரமில்லை. ஆகையால் என்னை படைத்தது என் தாயின் திறமை அல்ல, தந்தையின் திறமை அல்ல. அன்பான இறைகுலமே, முன்குறித்த திட்டப்படி நம் ஒவ்வொருவரையும் மண்ணகத்தில் படைத்திருக்கின்றார். ஏன் கத்தோலிக்க கிறிஸ்தவன் இந்த இடத்தில் வந்து இல்லை இந்த சேனலை பார்த்து ஏன் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியாது? மனக்கண் குருடு, காது மந்தங்கள், ஆகையால் இதை பார்க்கவும் மாட்டார்கள் சரியாக. ஏன் காரிருள் இந்த மக்கள் பேரொளியை ஜீவ ஒளியை நோக்கி வருகின்றார்கள்? இறுதி கால எச்சரிக்கை அன்பானவர்களே. ஆகையால் தேடுவது எப்போது மகிமையின் கூடாரத்தில் வந்தோமோ உங்கள் பாதம் பணிந்து கேட்கின்றேன், எந்த இடத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி செல்கின்றீர்களோ உங்கள் கரத்தில் இருப்பது ஜீவனற்று போகட்டும். அந்த செல்லானது உங்களை இடரலை எடுத்து வருமே தவிர எந்த நோக்கத்தோடு உள்ளே வந்தீர்களோ அதை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். தேடுங்கள், கண்டடைவீர்கள். இங்கு வர முடியவில்லை என்றால் ஜீவ ஒளி சேனல் உங்கள் இல்லங்களில் முழங்குகின்றது அன்பானவர்களே. அதை திறப்பதற்கு இறைவனிடம் அனுமதி கேளுங்கள். நீங்களாக திறந்தால் ஜீவ ஒளி சேனல் திறக்குமோ? திறக்கவே திறக்காது, குறை காண்பீர்கள். ஒன்று, நீங்கள் விவிலியத்தில் இருக்கின்ற வார்த்தைகளை நீங்கள் முற்றிலும் இறைவனிடம் கேட்டு வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதை கேட்கும் ஆற்றல் இறைவனிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது ஜீவ ஒளி சேனலை பார்ப்பீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் அன்பானவர்களே, முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் தந்தையரனுக்கு மட்டும் இதயத்தில் இடம் கொடுத்து நிலை வாழ்வை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் இறைப்பாதம் சமர்ப்பிக்கின்றேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் செய்யாதே, நீ பாவியாகாதே, சாத்தானை தேடாதே, நீ சாபம் ஆகாதே, இச்சை கொள்ளாதே,
நீ இனியும் சாகாதே. இச்சை கொள்ளாதே, நீ இனியும் சாகாதே. இயேசுவை நீ தேடு, பரலோகம் நாடு. இயேசுவை நீ தேடு, பரலோகம் நாடு. பாவம் செய்யாதே, நீ பாவியாகாதே. சாத்தானை தேடாதே, நீ சாபம் ஆகாதே. பாவம் செய்ய தூண்டுகின்ற பயணம் செய்யாதே. பாவியாய் வாழ்ந்து மரணத்தை தழுவ நீ விரும்பாதே. பாவம் செய்ய தூண்டுகின்ற பயணம் செய்யாதே. பாவியாய் வாழ்ந்து மரணத்தை தழுவ நீ விரும்பாதே. பாதாள சாத்தான் உன் உயிரை பாழாக்கி எடுத்துவிடும். இயேசுவின் பிள்ளை நீதானே, இயேசுவை என்றும் நீ தேடு. நீ திரும்பு திரும்பு மனம் திரும்பு, பாவம் செய்யாதே, நீ பாவியாகாதே. சாத்தானை தேடாதே, நீ சாபம் ஆகாதே. மந்திரம் செய்ய ஓடுகின்ற தீங்கை செய்யாதே. கடனாய் வாழ்ந்து துக்கத்தை தழுவ நீ துடிக்காதே. மந்திரம் செய்ய ஓடுகின்ற தீங்கை செய்யாதே. கடனாய் வாழ்ந்து துக்கத்தை தழுவ நீ துடிக்காதே. காவல்துறை உன்னை சிறையில் அடைத்து நிம்மதியை கெடுத்துவிடும். எலிசாயின் தேவனை நீ தேடு, நிம்மதி நீ நாடு. நீ திரும்பு திரும்பு மனம் திரும்பு, பாவம் செய்யாதே, நீ பாவியாகாதே. சாத்தானை தேடாதே, நீ சாபம் ஆகாதே. பாவம் போக்கும் பரலோக தேவனை என்றும் நீ நாடு. பரிசுத்த தேவனை நீ துதித்து வாழ வழி காணு. பாவம் போக்கும் பரலோக தேவனை என்றும் நீ நாடு. பரிசுத்த தேவனை நீ துதித்து வாழ வழி காணு. தேவர்களை நீ தேடாதே, நரகத்தை நாடாதே. எலியாவின் தேவனை நீ தேடு, சுகமாய் நீ வாழு. நீ திரும்பு திரும்பு மனம் திரும்பு, பாவம் செய்யாதே, நீ பாவியாகாதே. சாத்தானை தேடாதே, நீ சாபம் ஆகாதே. இச்சை கொள்ளாதே, நீ இனியும் சாகாதே. இச்சை கொள்ளாதே, நீ இனியும் சாகாதே. இயேசுவை நீ தேடு, பரலோகம் நாடு. இயேசுவை நீ தேடு, பரலோகம் நாடு. பாவம் செய்யாதே, நீ பாவியாகாதே. சாத்தானை தேடாதே, நீ சாபம் ஆகாதே. அல்லேலூயா நீ பாடு, மகிழ்ந்து அவரில் களி கூறு. அல்லேலூயா நீ பாடு, மகிழ்ந்து அவரில் களி கூறு. அல்லேலூயா நீ பாடு, மகிழ்ந்து அவரில் களி கூறு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது நம்ம பாஸ்டர் வந்து கஷ்டப்படும் போது ஆண்டவர் கொடுத்த பாடல். இது பாடும்போது எல்லாத்துக்குமே வேண்டியதை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு. எல்லா பாடலும் நல்லது தான், பெற்றுக்கொள்வோன்னு நம்பிக்கையோடு இந்த பாடலை ஒவ்வொருவரும் பாடுவோம். அதிகாலை பொழுதில் நான் இருப்பேன், அதிகாலை பொழுதில் நான் இருப்பேன், நான் உனக்கு அதிசயம் செய்திடுவேன், நான் உனக்கு அதிசயம் செய்திடுவேன், நான் உனக்கு அதிசயம் நான் உன்னை தெரிந்து கொண்டேன்.
உமக்கு உண்டு, கர்த்தரின் வல்லமை உனக்கு உண்டு, கர்த்தரின் வல்லமை உனக்கு உண்டு. சோதர் அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீர் இந்த பாடலை அனைவரும் கைகளை தட்டி சந்தோஷமாய் பாடும்.